அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக்கவும் நன்றி. நிறைய பேர் என்னுடைய பாபா மாமாக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு தேறிட்டாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் உண்மையிலே இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கி நிற்கிறல அந்த பேஷண்ட்டோட ஒருத்தர் நோயாளி கட்டிலில் படுத்து கிடங்கிற நோயாளியையும் தாண்டி அந்த நோயாளிகளை பார்த்துக்கொள்றதுக்காகவோ அல்லது அந்த நோயாளியோடைய வேலைகளை செய்கிறதுக்காகவோ இல்லை சும்மா போயிட்டு அந்த நிற்கிறோம் இல்லையா, அந்த நிற்கிறவங்களுடைய கஷ்டம் அதுக்கு மேல் அப்படின்னு சொல்லலாம். டைமுக்கு சாப்பாடு இல்லை, பாத்ரூமுக்கு டைமுக்கு போக முடியாது, உட்காரத்துக்கு ஒரு இடம் கிடைக்காது, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இந்த நோயாளிகளுக்கு பக்கத்தில் அந்த சேவைக்காக போய் நிற்கிறவங்க. அல்லாஹ் சார் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். பிரார்த்தனை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒத்மான் முகமது ஹாரிப் கர்னல், டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி மீடியா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர். இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல், முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 minute, sorry. வாகனத்தில் ட்ரோன் விமானங்களை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால் வாகன ஓட்டுநர் சட்ட ரீதியான பொறுப்பை ஏற்க வேண்டும். கர்னல் உத்மான் முகமது ஹாரிப், உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு ஊடக இயக்குனரின் மிக முக்கிய தெரிவிப்பு இது. அதாவது இந்த மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நோக்கமாக இது கருதப்படுகின்றது. அதாவது இப்போ நிறைய பேர் இந்த வீடியோகிராஃபிக் செய்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து வாகனங்களில் ட்ரோன்களை எடுத்துகிட்டு கூட போயிடாதீங்க. இப்போ இந்த நாட்களில் இப்போ நான் கூட தான் ரீசெண்டாக ட்ரோன் வாங்கினேன், உங்களுக்கே தெரியும். நான் அந்த ட்ரோனை கூட வீட்டில் தான் வச்சுருக்கிறேன், வெளியில். அதாவது நான் அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது கூட கிச்சனுக்குள்ளே வீடியோ எடுத்தேன், மற்றபடி வீட்டுக்கு வெளியில் கூட கொண்டு வரல. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இப்போதைய சிச்சுவேஷன் செக்யூரிட்டி டைப் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கிறதால ரொம்ப கவனம். அதே போல் ட்ரோன் மற்றும் மிசைல்கள் தொடர்ந்தும் குவைத்துக்குள்ளே வந்த வண்ணமே இருக்கின்றது. பாதுகாப்பு விடயங்களில் முடிந்த அளவு கவனம் செலுத்தி வருவதாக அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், அனைவருமே ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமான விடயம் இதில் பிரிகேடியர் ஜெனரல் புசாலிஃப் சொல்லியிருக்கிற ஒரு விடயம்தான், இந்த இன்கிரேட் பண்ணக்கூடிய அந்த மிசைல்கள், அதோடைய பாகங்களில் விழக்கூடிய அந்த பாகங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்துல விழும் அப்படின்றத வியூகிக்கவே முடியாது யாராலையும். இப்போது இந்த பாகங்கள் விழும்போது இருக்கிற ஆபத்தை விட ஒரு மிசைல் வந்து விழும்போது அதோடைய ஆபத்து அதிகம். ஒரு மிசைல் வந்து விழும்போது, ஒரு மிசைல் வந்து வெடிக்கும் போது என்ன ஆகும்? இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அந்த வீடியோ ஒன்று காட்டினேன். ஒரு சகோதரர் வந்து அவங்க அந்த இதை போட்டிருந்தாங்க, இந்த வீடியோ பாருங்கள், இந்த பாருங்கள் ஜன்னல் எப்படி எல்லாம் கண்ணாடிகள்லாம் உடஞ்சிருக்குது, கொஞ்சம் தூரத்தில் தான் விழுந்துச்சு அப்படின்னு. அப்படியான நிலைமை இருக்கும்போது அப்போ நம்ம இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல டைரெக்டாக ஹிட் பண்ணிச்சேன்னா, அப்போ அதை வானத்தில் வச்சு வெடிக்க வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை. ஆனாலும் அதோடைய பாகங்கள் விழும்போது மிகப்பெரிய சேதம் இல்லாட்டியும் அது விழக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்களுக்கு சேதம் ஏற்படலாம். அதில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் மொத்தத்திலேயே 7 ஹாஸ்டல் ட்ரோன்களும் அதே போல் 5 பேலஸ்டிக் மிசைல்களும் வந்ததாகவும், முடிந்த அளவு எஃபர்ட் போட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை டிஸ்ட்ராய் பண்ணதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். எங்களுக்காக, எங்களுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து சேவையாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும், டெலிவரி டிரைவரில் இருந்து டாக்ஸி டிரைவரில் இருந்து நம்மளுடைய வெளிநாட்டு சொந்தங்கள் உட்பட, அதே மாதிரி இந்த நாட்டுடைய இராணுவம், உள்துறை அமைச்சக அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கடற்படை, வான்படை, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவங்கலேருந்து அனைத்து அதிகாரிகளுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும், அவங்களுக்கான பாதுகாப்புக்கான எல்லா வளர்வையும் அவங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். கவனமாக இருங்க. வீடியோ வருது பாருங்க. نستعرض من خلال الإيجاز الإعلامي رقم
29 آخر التطورات والأحداث العملياتية خلال 24 ساعة الماضية، حيث رصدت القوات المسلحة عدد 5 صواريخ باليستية معادية وعدد 7 طائرات مسيرة معادية داخل المجال الجوي الكويتي، وتم التعامل معها وفق الإجراءات المتبعة. وتؤكد القوات المسلحة استمرارها في أداء واجباتها الوطنية بكفاءة في ظل جاهزية عالية ويقظة مستمرة، بما يكفل حماية الوطن والحفاظ على أمنه واستقراره. ونسأل الله تعالى أن يديم على وطننا نعمة الأمن والأمان في ظل القيادة الحكيمة لسيدي حضرة صاحب السمو أمير البلاد القائد الأعلى للقوات المسلحة الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي عهده الأمين الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله. والسلام عليكم ورحمة الله وبركاته. ليش بخليها معك؟ شنو بتقول؟ يعني ما راح تدش العقل، يعني عذرك ما راح، لان في بيان وفي استمرار، ويمكن الإيجاز بشكل يومي قاعد يقول الخطر الخاص لطائرات الدرون، وانت مخليها عندك بالسياره، انت عرض نفسك للمساءله، انطر عاد لما يحولونك وتخض لين تثبت نفسك وتطلع نفسك. احنا نفترض ان المنطقه هذه فيها درون قبل شوي وهي معك بالسياره، انت عرضت نفسك للمساءله القانونيه. لذلك الحرص واجب، ودورنا احنا التذكير، واحنا كنا نذكر بامور كثيره ونكررها، لكن ما قمنا نكررها لان في وعي، ولكن في امور قد تعرضك للمساءله القانونيه وللخطر والاجراءات الامنيه، احنا ننوه عليك. مثل طائره الدرون التي اعلنت وزاره الداخليه قبل ايام باستهداف 9 من طائرات الدرونز في عدد من اماكن في البلاد، ما يشكل خطر على الملاحه، ما يشكل خطر وشبهه كبيره في استخدامها، والنيه يعني في استخدامها، سواء احداثيات، سواء تصوير اماكن معينه، سواء يعني امور كثيره. صحيح. حقيقه يعني. كذلك نفس الشيء العميد ناصر بسطيف مدير عام الاداره العامه للعلاقات العالميه بالايجاز قال تم ضبط 3 أشخاص. إيجاز يمكن امس او اول امس قال 3 أشخاص ضبطهم، يعني معناته انت مساءل قانونيا اذا معك طائره الدرون مخليها معك بالسياره على ان لاي سبب بصلحها ولا أنا ما عندك عذر. ليش تصلح الان؟ وقف كل شيء وحلها عندك بالبيت، وابتعد عن المساءله القانونيه والاشتباه.